सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா அத்தாணி முத்தம் நான் போடவா தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே எடுத்து எடுத்து கொடுக்க கொடுத்து கொடுத்து சிரிக்க அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்ளேண்டி நினைச்சு கொள்ளேண்டி படுத்து படுத்து புரண்ட நாளை நினைச்சு கொள்வேனோ நினைச்சு கொள்வேனோ தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே சிரிச்சு மயக்கும் ஒருத்து செடியில் வெடித்த பருத்து அணைச்சி ரசிக்கும் நாளை நினைச்சு ஆட வந்தேண்டி ஆட வந்தேண்டி எனக்கு தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு எனக்கு தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி வந்தேன் முன்னாடி வெட்டில ஊர்வசி கெட்டாடி அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா அத்தாணி முத்தம் நான் போடவா தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே தேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே
சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போலேதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. शाबाश भले வெள்ளிப்பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், வெள்ளிப்பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன். பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன். மோதும் விரகத்திலே மோதும் விரகத்திலே செல்லம்மா சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாட்பட நாட்பட புரியும், நாட்பட நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.
பிறக்கும் பால் போல சிரிக்கும் மான் போல துள்ளும் தேன் போல இதயத்தை அள்ளும் பூ போல பிறக்கும் பால் போல சிரிக்கும் மான் போல துள்ளும் தேன் போல இதயத்தை அள்ளும் மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை கண்டு மகிழாத உயிர் ஒன்றும் இல்லை மடி மீது தவழ்கின்ற முல்லை மழலை சொன்னின்பத்தின் எல்லை பூ போல பிறக்கும் பால் போல சிரிக்கும் மான் போல துள்ளும் தேன் போல இதயத்தை அள்ளும் தள்ளாடி வருவான் பணியாத இன்பத்தை தருவான் பூ போல திறக்கும் பால் போல சிரிக்கும் மான் போல பெய்யும் தேன் போல இதயத்தை அள்ளும் இறைவா
இறைவா உனக்கொரு கேள்வி, எங்கே நீ மறைந்தாயோ? வருவேன் பதில் சொல்ல வேண்டும், உன் மடியில் இடம் தர வேண்டும். மகனை பிரிந்து தசரதன் மாண்டான், மன்னவன் ராமன் வனம் சென்றான். பரதன் கண்ணீர் கங்கையில் நீந்தி பாதுகையுடனே முடி கொண்டான். மகனை பிரிந்து தசரதன் மாண்டான், மன்னவன் ராமன் வனம் சென்றான். பரதன் கண்ணீர் கங்கையில் நீந்தி பாதுகையுடனே முடி கொண்டான். துடிக்கும் உள்ளம் ஒரு தாய் மக்கள், துன்பம் வந்தால் மெழுகாகும். இன்றைய உறவு நாளையும் வேண்டும், இறைவா தருவாய் எதிர்காலம், இறைவா தருவாய் எதிர்காலம். இறைவா உனக்கொரு கேள்வி, எங்கே நீ மறைந்தாயோ? வருவேன் பதில் சொல்ல வேண்டும், உன் மடியில் இடம் தர வேண்டும். வெற்றி வெற்றி அழகா வெற்றி வந்தேன். வெற்றி அழகா வெற்றி வெற்றி வெற்றி. ஏன் வெற்றி? எப்படி வெற்றி? யாரை ஜெயிச்சீங்க? எழுத்தாப்புல யாருமே கிடையாது. போருக்கு போனாலும் வெற்றி, இது புஷ்னாலும் வெற்றியா? அழகா, இத்தனை நாள் நான் இரவு பகலாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டேன். அதனால் நான் பெரிய பகையை கண்டு விட்டேன். அழகா, என்ன சொல்றீங்க? எந்த நாகம் தீட்டினாலும் சரி, எப்படிப்பட்ட விஷமானாலும் சரி, இந்த பச்சனையின் தாளால் அந்த விஷம் பறந்து போய்விடும். ஜாமத்தில் கூட வரமாட்டாங்க போறது. மருத்துவரையா, இவருக்கு மரணக்காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படியாவது காப்பாத்திடுங்க. முதல்ல என்ன காப்பாத்துங்க. வந்த வேகத்துல இடிச்சு தள்ளி 7-8 எலும்பு காணும். போய் மூலிகைலாம் கொண்டு வா. ஆமா, இவருக்கு எப்படி காயம் ஏற்பட்டது? இவருடைய உயிரை இடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள், பிறகு யோசிக்க என்ன இருக்கிறது? மருத்துவரிடம் உண்மையை மறைப்பது மரணத்தை மேலும் முறைக்கு வரவேற்பதா? சொல்லுங்க. உங்களோட நம்புறோம். பேச்சிலே விஷத்தையும் பார்வையிலே விஷமத்தையும் கொண்ட சர்வாதிகாரியை எதிர்த்து போராடினோம். அவனுடைய காவலர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட கைகலப்புலதான் இந்த காயம் ஏற்பட்டது. ஐயோ, அந்த ஆள் பேரை கேட்டா எனக்கே பயமா இருக்குது. பிறண்டையும் கத்தாடியமா இருந்துட்டு நீங்க போய் அவர்கிட்ட மோதலாமா? பாலம் பாலமா உடம்பெல்லாம் கழிச்சு விட்டுருக்கானே. அப்படியானால் நீங்கள் எல்லாம் கலாக்காரர்களா? ஆமாம், சர்வாதிகாரியின் அகராதிப்படி. தயவு செய்து நீங்களும் அப்படி சொல்லாதீங்க, இவரை காப்பாத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? கலகக்காரங்களுக்கு வைத்தியம் செய்யறோம்னு யோசிக்கிறீங்களா? பின்ன தோல்ல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் சொல்றீங்களா? மருத்துவரையா, யோசனை பண்ணாதீங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான். நண்பர்களா அண்ணா, நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த காலத்துல விரோதி தான் அசல் நண்பன் மாதிரி பழகிறான். நண்பர்களே, நீங்கள் நிதானம் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். எங்க நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எங்க போராட்டம் வெறும் பொழுதுபோக்குக்காக இல்ல. காமவரி பிடித்த அந்த சர்வாதிகாரி ஆடுற கண்ணு வேட்டைகளையும் அதிகாரத்தின் பேரால் அவன் செய்கிற அக்கிரமங்களையும் எங்களால பொறுக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்றது? தரையில கூந்தல் இருக்கிறவன் கொண்ட போட்டுக்கிறான், நீ என்ன பண்ணுவ? மொட்டை. அவனுடைய கோர உடற்பயிற்சிக்கு பலியான கன்னி பெண்கள் எங்கள் கண்ணான சகோதரிகளை கணக்கிட முடியாது. இந்த நிலைமையிலே அவனை எதிர்க்க பலாத்காரத்தை தவிர வேறு வழி என்ன இருக்கு? அதர்மம் பாலாட்டினால் அதை அதர்மத்தை கொண்டே அடக்க எண்ணுவது தவறு. நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? எந்த வழியும் எங்களுக்கு அக்கறையில். மக்களாட்சி மலர்ந்தே ஆகணும். இந்த கொள்கையிலிருந்து நாங்க இம்மை கூட நகர போறதில்லை. கம்மியா பார்த்தாலே இன்னும் 1 மாசம் ஆவையா நீ நகரத்துக்கு? கொள்கையில் எனக்கு உடன்பாடு, வழிதான் எனக்கு முரண்பாடு. எப்படி? அவரை ஏன் கேக்குற? இத கேளு, சொல்லுதா? அழகா, பேசாமல் இருக்க மாட்டாய்? ஒருவேளை உங்கள் பலாத்காரத்தால் மக்களாட்சியை ஏற்படுத்தி விடுவதாக வைத்துக் கொள்ளும்.
அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எங்களை என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. நான் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறேன். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு காவலரிடம் உங்களை நீங்களே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எல்லாரும் கைது செய்திருக்கிறேன். உன் கேவலமான எண்ணத்திற்கு இறங்காது எங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறாயே, நீ வாழ்வாயா? இவர்கள் இருவரையும் இழுத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்பவர்கள் இங்கு யாருமே இல்லையா? எங்களை இந்த மதம் கொண்ட கூட்டத்திற்கு அடைக்கலம் அளித்தவன் தானே நீ? நான் ஒரு மருத்துவன். ஓ, மறைந்து வாழ்பவர்களுக்கா? நோயாளிகளுக்கு இல்லை, அவர்கள் என்னுடைய விரோதிகள். இருக்கலாம். என்னுடைய கடமை நோயை தீர்ப்பது, ஆள் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. இந்த குற்றவாளிகளுக்கு நடுவே நீ கைது செய்யப்பட்டு இருக்கிறாய். எனவே நீயும் இந்த கும்பலை சேர்ந்தவன் தான். உன் மீது ஒட்டிக் கொண்டிருக்கும் களங்கத்தை துடைக்க முயற்சிக்காதே. பாதரசத்தில் எதுவுமே ஒட்டாது. நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி. அனாவசியமாக என் மீது களங்கம் சுமத்தாதீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நான் நிரபராதி. எனக்கு எதிராக அவர்களை தயார் செய்த உன் சொற்களை நான் நம்ப வேண்டும், இல்லையா? நீங்கள் நம்பவில்லை என்பதற்காக 4-3 8 இல்லையா? பலே, உன் வாயிலிருந்து வெளிப்படும் வாட்ட சாட்டமான வார்த்தைகளை உன்னை அடையாளம் காட்டிவிட்டன. நீ ஒரு திறமையான குற்றவாளி என்று நிலைத்து நிற்கும் என் அதிகாரத்தின் ஆழம் புரியவில்லை உனக்கு. உங்கள் அதிகாரம் என்ன? சிலப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு. முட்டாளே, என்னையா எதிர்த்து பேசுகிறாய்? எரிமலையோடு விளையாடி விட்டாய். எனக்கு அடிபணிவதை அடிமைத்தனம் என்று கூறும் அதிக பிரசங்கிகளே, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமைகளாகவே இருங்கள். இவனையும் இந்த கும்பலையும் கொண்டு போய் கன்னித்தீவில் அடிமைகளாக விட்டுவிடுங்கள். பூங்கொடி, நீ 1000 அடிமைகளுக்கு சொந்தக்காரியாகி ஆனந்தமாக வாழ வேண்டும். அதை இந்த செங்கப்பன் பார்த்து மகிழ வேண்டும். இந்த அழகையெல்லாம் பார்த்து ஆனந்தப்பட உன் தாயும் தந்தையும் இல்லையே என்பதை எண்ணும் போது என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறதம்மா. அந்த குறையே எனக்கு தெரியவில்லை. என்னை பாதுகாக்கும் பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன கவலை? மகிழ்ச்சியான செய்தி. என்ன? அடிமைகளை விற்கும் கப்பல் ஒன்று நமது தீவிற்கு வந்திருக்கிறது. இதோ வருகிறேன். நானும் வருகிறேன். நீயும் வா. இந்த இயற்கை வளங்கொழிக்கும் தீவை எங்களிடம் உள்ள ஆட்களாலும் மிருகங்களாலும் செம்மைப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் இந்த அடிமைகளை விலைக்கு வாங்குகிறோம். வெறும் சொத்தைகளை எங்கள் தலையை கட்டிவிடாதீர்கள். இந்த பயல்கள் ஒவ்வொருவரும் 2 எருமை பலம் கொண்டவன். அடுத்த முறை நாங்கள் இங்கு வருவதற்குள் இந்த பூமி இவர்களால் பொன்மயமாகிவிடும். எல்லோரும் வரிசையாக நில்லுங்கள். வருகையில் நில்லை. எல்லோரையும் பல்லை காட்ட சொல்லு. என்ன புதுமுறை? பல்லை கண்டுதான் பார்த்து பரிசோதிக்க வேண்டும். அடிமைகளே, ஐயா சொற்படி ஒவ்வொரு பல்லை காட்டுங்கள். என்ன திமிர்? பல்லை காட்டு. பயந்துடுவிய எலும்பு பல்லை காட்டுகிறாயா இல்லையா? பரம் போயா, நீதான் இவர்கிட்ட பொண்ணு வாங்குற, பல்ல ஈன்னு இடிக்கிற. நான் ஏயா காட்டனா? பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு பயலுக்கு பல்ல காட்டதில்லை. இவன் தான் மணிமாறன், மருத்துவன், ஆனால் கொஞ்சம் முரடன். ஏய் வாங்க. இந்த அடிமைகளுக்கு நாம் தலைவனை போல. தலைவனா? வேண்டாம் வேண்டாம். இந்த மாதிரி ஆட்கள் என்றைக்கு நமக்கு கழுத்தறுப்பு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவனை மட்டும் தனியே எப்படி அழைத்துச் செல்வது? ஏன் அழைத்துச் செல்கிறீர்கள்? கடல் விரிந்து பறந்து கிடக்கிறது. வீசி எறியுங்கள். திருக்கைக்கும் சொராவுக்கும் தித்திக்கு விருந்தாகட்டும். செங்கப்பரே, நம் தீவில் தான் அரவங்களின் தொல்லை தாங்க முடியவில்லையே. இந்த மருத்துவரை நாம் பயன்படுத்திக் கொண்டால் என்ன? அதற்காக இந்த பிள்ளை பூச்சியை வயத்தில் கட்டிக்கொள் என்கிறாயா? என்னனோ பூங்கொடி, எதையுமே நீ நியாயப்படுத்தி காட்டி விடுகிறாய். சரி சரி, ஏ அதிகாரி, ஆளுக்கு 100 பொன் தான் சம்மதமா? சரிதாங்க. ஏய், இவைகளை ஓட்டிச் சென்று நமது பெரிய பட்டியில் அழை. என்ன நம்மளெல்லாம் ஓட்டிட்டு போறானாமே? நாம் என்ன ஆடா மாடா? அதை விட மோசம், மலிவான அடிமைகள். நம் வீரம் எங்க? செத்து விட்டதா? நேரம் வரும், உன் வீரத்தை காட்டு. தூக்கிற மரம் நமக்கு மானியங்கிற பட்டம் வேற. வெக்கேடு. நீ என்னப்பா அதுக்குள்ள சலிச்சுக்கிற? யாருங்க? நியாயம் தானே அவன் பேசுறது. இதுதானே நம்ம தொழிலே. அங்க ஒரு சர்வாதிகாரி அக்கிரமம் பண்ணான்னு சொல்லி போட்டு அவனை எதிர்த்து சண்டை போட்டோம், போராடினோம்.
இங்க என்னடா சம்பந்தம் இல்லாத செங்கப்பனுக்கு உழைச்சு போட்டுக்கிட்டே இருக்க. நல்லா இருக்கா? நீ வேணா உல்லாசமா இரு. இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு உழைச்சாதானே முடியும். போங்கப்பா போய் வேலையை பாருங்க. இல்லன்னா கிடைக்கிற ஒரு உருண்டை கழிக்கும் ஆபத்து வந்துடும். ஏய், காலம் அறிஞ்சு மணிமாறன் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாரு. நல்லா கவனிச்சார். இவங்க அப்பா வேளாண் கட்டு போய் இவருக்கு கத்து சண்டை எல்லாம் கத்து கொடுத்தார். இவர் என்னடான்னா ஊருக்கு சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு மருந்து அரைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப என்னடான்னா கன்னித்தீவுக்கு வந்தாரு, கட்டையில பார்த்தாரு, வெட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இவருதாப்பா நம்ம விடுதலையை கவனிக்க போறாரு. அதெல்லாம் போங்கப்பா. அறவேக்காடு பொறுப்பு சுமந்துட்டு இருக்கிறவன் உன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான். செஞ்சல் வருது, கொட்டுறதுக்கு முன்னால வெட்ட ஆரம்பிங்க. பாவம், இழைப்பாருகிறீர்களா? இளநீர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? சின்னப்பா அது பட்ட மரத்துல பால் வடிக்குது. அடிமை பேய்களை வேலை செய்ய சொன்னால் வெட்டுக்கதையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பாட்டி கதையா பேசுவான்? நாங்களும் உன்ன மாதிரி மனுஷன் தாயா. எங்க குலத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே, ஏன் எங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறியே? ஏன் 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 நான் யார் தெரியும் உங்களுக்கு? எல்லாம் ஏன் கேட்கிறீர்கள்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. எங்க அவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல். வந்த வழி தெரியுமில்ல, அதே வழியா போயிடுங்க பூங்குடியம்மா. என்னது? நீயும் போயிடுமா? அவரு அவசியமான வேலையில் இருக்காரு, அனாவசியமா யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டான். யோ, அவங்கள பார்த்து சொல்லியா? என்ன கண்ணு நான் நில குத்தி போச்சா? ஆமா, நில குத்தி போச்சு. இப்ப தலை சுத்திட்டு இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னமாச்சு? கண் எரிகிறது, உயிர் போகிறது. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துங்கம்மா. இதுவரை எனக்கு இப்படி வந்ததே இல்லையே. தேன்மொழி சீக்கிரம் வர வராருமா, வந்துகிட்டே இருக்கிறாரு. தாங்கவே முடியலையே. தேன்மொழி நீ யாரு சொல்லு. ஐயோ அம்மா, அரண்மனையில் இருந்ததை விட அதிகமா இருக்கா? ஐயோ, உயிர் போகிறது, கண் எரிகிறது. கண் எரிகிறது. அரண்மனையில் கண் எரிகிறது, இங்கு வந்தவுடன் கண் எரிகிறது, வழியில் கண் தெரிகிறது. என்னப்பா இது? ஐயோ, ஏன் நந்தி மாதிரி நிக்கிற? முந்தி பின்ன நான் இந்த மாதிரி பார்த்தலாமா? நல்லா இருந்தாங்களா? திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? போயா? ஐயோ, என்ன தாங்க முடியவில்லையே. ஐயோ, கண் எரிகிறது. நான் என்ன செய்வேன்? என்ன இது கூச்சல்? திடீர்னு காய்ச்சல் வந்தா கூச்சல் போடாம என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கண் எரியுதான். ஐயோ, தேன்மொழி, நான் என்னடி செய்வேன்? போய் தண்ணி கொண்டு வா. சொல்லாம போலாம் நினைச்சேன். இறக்கமுள்ளவர்கள் எங்க கிடையாதா? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அம்மா, வந்து விட்டீர்களா? ஐயோ, கண்களில் மண்ணு விழுந்து விட்டதே. கண்ணை திறக்கவே முடியவில்லையே. ஐயோ, பாருங்க. எங்க கண்ணை தரவங்க? முடியவில்லையே. ஐயோ, மெல்ல, மெல்ல, மெல்ல. இந்த கண்? ஐயோ, வலிக்கிறதே. என்ன வேதனை. ஆமா, நீங்கள் கால்களால் தானே நடக்கிறீர்கள்? ஆமா. ஐயோ, இருக்காது, நீங்கள் தலையால் நடந்திருக்கிறீர்கள். அதனால்தான் கண்களிலே மண் விழுந்திருக்கிறது. நான் சொல்வது பொய்யா? நான் பொய் என்று சொல்லவில்லையே, நீங்கள் சொல்லுவது மெய்யல்ல என்று சொல்லுகிறேன். தண்ணீர். அழகா, இவர்கள் கண்களை துடைத்தனர். எனக்கு கிடைக்காதெல்லாம் வெறும் கண் தொடப்பு வேலை தானா? எங்க முகத்தை காட்டுங்க. தேன்மொழி, வாடி போகலாம். இங்க எதற்காக வந்தீர்கள்? கோவிலுக்கு பக்தை வர காரணம் தேவையில்லை. கோபுரம் எல்லாம் கோயில் ஆகிவிடாது. நீங்கள் நாடி வந்திருப்பது வெறும் கோயில். தெய்வம் தன்னை தெய்வம் என்று ஒருபோதும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை. இளவரசி, ஊருக்கு உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டால் உள்ளம் குருடாகிவிடும். சிந்திக்காமல் எடுக்கும் முடிவும் சிதைந்துவிடும். நில்லுங்கள். உங்களுக்கு என் மனநிலை புரியவில்லையா? இல்லை, அதை புரிய வைக்கும் சக்தி தான் எனக்கு இல்லையா? புரிகிறது. பிடிவாதமாக மனத்தின் நோயை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். தங்கள் மீது நான் கொண்டிருக்கும் காதலே நோயானால் அந்த நோய் உயிர் உள்ள வரைக்கும் என்னை பிரியாது இருக்கட்டும். சோலையில் வீச வேண்டிய பால் நிலவு நீங்கள். பாலைவனத்தில் வீசி பயன் என்ன? ஏன் இப்படி பேதப்படுத்தி பேசுகிறீர்கள்? தங்கள் உள்ளத்தில் இடம்பெறும் தகுதி எனக்கு இல்லையா? ஓ, இருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதிதான் எனக்கு இல்லை. ஏன் இல்லை? நான் ஒரு அடிமை. ஆகாச தாமரை போல் நீரிலே மிதப்பவன், நிலையில்லாதவன். என்னை மறந்து விடுங்கள். சுலபமான காரியம் ஆண்களுக்கு. பெண்களின் நிலை அது அல்லவே. இதோ இந்த கடலில் எழும்பும் அலைகள்
இதிலேயே அமைந்து விடுவதைப் போல என் ஆசை அலைகளும் துன்ப கடலிலேயே அழிந்து போக வேண்டியதுதானா? வேறு வழியே இல்லை. நாடாளும் இளவரசியும் நடைபால் வாசியும் ஒரு காலம் ஒன்றாகவே முடியாது. ஐயோ, என் இதயத்தின் நம்பிக்கை எல்லாம் இளவரசி, கொள்ளைக்காரலின் கப்பல் ஓய்வு சீக்கிரம் ஏதோ காரணம் காட்டி என்னை தட்டி கழிக்க பார்க்கிறேன். நிலம் தெரியாம பேசுகிறீர்கள். தேன்மொழி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொள்ளையர்கள் ஊருக்குள் புகுந்து விடுவார்கள். எப்போதும் காவல் பாதுகாப்பிலே இருக்கு. யார் வெளியே வரக்கூடாது. அம்மா, வெளியே போகாதீங்க. ஆபத்து ஆபத்து நமக்கு மட்டும் தானே. அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டா ஒரு பெரிய வீரருமா, அவருக்கு தன்னை காப்பாற்றிக்க தெரியும். வாங்க நம்ம போ. மணிமாறா, மணிமாறா, நமது தீவை கொள்ளையர்கள் சூழ்ந்து கொள்ளப் போகிறார்கள். இப்போதுதான் உன் வீரம் வெளிப்பட வேண்டும். நாங்களும் அடிமைகள், எங்களால் என்ன செய்ய முடியும்? ஐயோ, அப்படி சொல்லாதே மணிமாறா, அப்படி சொல்லாதே மணிமாறா. நேரம் ஓடுகிறது, பகைவர்கள் நெருங்கி விட்டார்கள் மணிமாறா. உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் மணிமாறா. என் வீரர்கள் வேறு திசை போயிருக்கிறார்கள். உங்க வீரனுக்கு எந்த திசைக்கு போனாங்களோ அங்கேயே பகவரனையும் கூட்டி போங்களேன். விளையாடுகிறாயா? இரு உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன் மணிமாறா. இப்போது நீதான் என் தளபதி. உனது வீரர்களின் திறமையில் எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. எப்படியாவது நிலைமை சமாளித்து விடு. பகுத்தறிவுள்ள மனிதர்களாகி உங்களை சுதந்திர வீரர்களாக்குகிறேன். இனிமேல் அடிமை என்ற பேச்சே இங்கு எழாது. போதுமா? மகிழ்ச்சி, நீங்க போங்க. இந்த உதவியை நான் என்று மறக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான போர்க்கருவிகளை எல்லாம் இப்போதே அனுப்புகிறேன். சீக்கிரம் அனுப்புங்க. நண்பர்களே, புறப்படுங்கள். நமக்கெல்லாம் விடுதலை. நீங்கள் எல்லாம் புறப்படுவதாக உத்தேசமே இல்லையா? எங்கே எமலோகத்துக்கா? போராட்டத்தில் எதிரிகள் தான் சாக வேண்டும் என்ற நியதி இல்லையே. சாகுறதுக்கு நாங்க தயாரு. ஆனா எங்க உயிரை யாருக்காக போகணும் அப்படிங்கறதுலாம் தகராறு. நாம் நமக்காகத்தான் போராட போகிறோம். செங்கப்பன் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் கேட்கவில்லையா? ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? உண்மையைத்தான் சொல்லுங்களேன். பூங்கொடி என்ன பாராட்டணும், அதுக்காக நீங்களாம் சாகுங்களான்னு. என்னை நோக வைக்காதீர்கள். என் எண்ணத்தை களங்கப்படுத்தி மகிழாதீர்கள். அவர் மேல நான் பழி சுமத்துற. நீ மனுஷ ஜென்மமாடா. கேட்டு சும்மா இருக்க போட்டு உடையறாவன. அவன் ஏதோ ஆத்தத்தில் உழவி விட்டான். குழந்தையின் பிஞ்சுக்கால் நம் நெஞ்சிலை பட்டால் அதற்காக அந்த காலை வெட்டியா விடுகிறோம். முடிந்தால் நம்பிக்கையோடு என்னை பின்பற்றுங்கள். இல்லாவிட்டால் நான் தனித்தேன் என்று போராடுவது என்று தீர்மானித்து விட்டேன். அண்ணே, வாழ்ந்தா நாங்கெல்லாம் உங்களோட தான் வாழ்வோம், செத்தாலும் நாங்க உங்களோட தான் சாவோம். என்னடா? சொல்லுவது நம்ம கொள்கை அல்ல. போயிங்கிருந்து எழுந்திருங்கள். அவன் செய்த தவறுக்காக அவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் கப்பலோ களஞ்சியமோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேண்டுவது எங்கள் தாயகத்தின் விடுதலை. அதுவே எங்கள் லட்சியம். அதற்கு கன்னித்தீவை நோக்கி போராட வேண்டும். நீங்கள் நினைப்பது போல எங்கள் அன்னை பூமி கன்னித்தீவு அல்ல, நெய்தல் நாடு. அதன் கொடுங்கோலன் சர்வாதிகாரி எதிர்த்து போராடியதற்காக நாங்கள் அனைவரும் கன்னித்தீவில் அடிமைகளாக விற்கப்பட்டோம். அப்படியா? உங்கள் சரித்திரம் கண்ணீரால் எழுதப்பட வேண்டியது. நீங்கள் நினைத்தால் அதை மாற்றிவிட முடியும். எப்படி? எங்கள் நாட்டு காட்டுப் பகுதியில் உள்ள கடற்கரையில் இறக்கி விட்டு விட்டால் அதுவே போதும். நீ என் உயிரை காத்த உத்தமன். உனக்காக இது கூடவா செய்ய மாட்டேன்? நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். கப்பல் நகர்ந்தால் மறுகணம் தூளாகிவிடும். மறுபடியும் எச்சரிக்கிறேன். எனக்கு துரோகம் செய்துவிட்டு யாரும் தப்பிச் செல்ல முடியாது. மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. மணிமாறு மட்டும் கட்டாயம் கலைக்கொண்டாக வேண்டும். பீரங்கி தயாராக இருக்கிறது. உங்கள் பதில் என்ன? சுடாதீர்கள். உங்களுக்கு நான் தானே பலியாக வேண்டும். இதோ நானே வந்துவிட்டேன். எனக்காக எல்லோரையும் கொள்ளாதீர்கள். அண்ணே, உங்க உயிரை எதிரிக்கு பணைய வச்சுட்டு நாங்க போய் எந்த கோட்டையை பிடிக்க போறோம்? என்னை நீங்கள் தலைவனாக மதிப்பது உண்மையானால் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் கரைக்கு செல்வதை யாரும் தடை செய்யக்கூடாது. உங்கள் உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். எல்லோரும் எனக்காக சிரமப்படுவதை காட்டிலும் உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஒருவன் தொல்லைப்படுவதில் என்ன தவறு? என்னையும் என் எண்ணத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மறுத்தாலும் என் மனம் மாறாது. தைரியமாயிருங்கள். வருகிறேன்.
செல்வராணி அவர்களே, உங்கள் உதவி நாடி வந்திருக்கிறார்கள். கையேந்தியவருக்கு கருணை காட்ட வேண்டியது நமது கடமை. யார் இவர்கள்? வீரத்தால் என்னை அடிமை கொண்ட வீரர்கள். நஞ்சப்பா, என்ன இது? அரசாங்க விருந்தினர்களை இப்படித்தான் வரவேற்பது எங்கள் தீவின் வழக்கம். கொடுத்த வாக்கு மீறுகிறவர்களை நாங்கள் மனிதர்களாகவே மதிப்போம். எழுதி செல்லுங்கள். போதும் சிரிப்பு. எதற்காக எங்களை இப்படி நிறுத்தி இருக்கிறாய்? பேரம் பேச. வளமான நாட்டையும் வாழ்ந்த வீட்டையும் இழந்த அனாதைகளாக நிற்கும் எங்களிடம் என்ன இருக்கிறது பேரம் பேச? வீரம் இருக்கிறது, தீரம் இருக்கிறது, மதியூகம் இருக்கிறது. எங்களை வெல்லும் அளவுக்கு அதை தானம் தர முடியாது. முடியும். நீ எங்கள் கூட்டத்தில் சேர்ந்து விட்டால் கொள்ளைக்காரனாகவா? நானா? இதுவரை என்னிடம் பிடிபட்ட யாருக்குமே நான் தராத பெருமை இது. ஓஹோ, பாவத்தை பங்கு போட்டுக் கொள்வது பெருமையா? பரிசுத்தமாக வாழும் என் மேல் ஏன் பாவக்கரை பூச நினைக்கிறேன்? தர்மோபதேசம் தேவையில்லை. மகனோட இந்த எண்ணத்தையின் வீரர்களின் இடத்தை ஈடு செய்ய உன் ஒருவனால் தான் முடியும். என் வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை. மறுத்தால் மரணம் நிச்சயம். கொள்ளைக்காரனாகி அநியாயத்திற்கு இரையாவதை காட்டிலும் மரணத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். ஆனாக்காரா, உன் நகம்பாவம் உன்னை மட்டுமல்ல உன் தோழர்களையும் அழித்து விடும். இவர்கள் உனக்கு என்ன தீங்கு செய்தார்கள்? என் பொருட்டு இவர்கள் சித்தவதைப்படுவதை நான் தாங்கவே முடியாது. இவர்களை விட்டுவிடு. ஓஹோ, அப்படி போகிறதா கதை? கதையின் முடிவு போலே தெரிந்து விட்டது. இந்த ஆட்டு மந்தை உன் கண் முன்னாலேயே ஆறி சாக போகிறது பார். நங்கப்பா, தண்டனை நிறைவேறட்டும். என்னை வேண்டுமானால் கூறு கொடுங்க. என் கண்மணிகள் விட்டு விடுங்க. இவர்கள் மீது இத்தனை அன்பும் அக்கறையும் இருப்பது உண்மையானால் என் நிபந்தனை ஏற்றுக்கொண்டிருப்பாயே. எனக்கு ஐயோ வேண்டாம், நான் சொல்வதை கேட்கிறேன். கொள்ளைக்காரனாக நான் சம்மதிக்கிறேன். தீர்த்து எங்கே? உறுதிமொழி கொடு. இன்று முதல் இத்தீவின் விசுவாசம் உள்ள பிரஜையாவே. விசுவாசம் உள்ள பிரஜையாவே. இத்தீவின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். நஞ்சப்பா, அவர்களை விடுதலை செய். உனது புத்திசாலித்தனமான முடிவால் அதிர்ஷ்ட தேவதையை என் கையில் சிக்கிக் கொண்டார். இன்று முதல் இத்தீவின் துணைத் தலைவன் நீதான். ஆனால் ஒரு விஷயத்தை நீ மறந்துவிடக் கூடாது. நீ கொள்ளையடிக்கப் போகும் போதெல்லாம் என் நாட்கள் தான் உன்னுடன் அதிகமாக வருவார்கள். உன் நாட்களில் பெரும்பாலோர் என் கண்காணிப்பில் இருப்பார்கள். நீ தப்பிச் செல்ல முயன்றால் இவர்கள் கதி. ஜாக்கிரதை. பிரபு, அவன் உபதேவனானால் என்னுடைய பதவி? முட்டாளே, அவனை கண்காணிக்கும் பெரிய பதவியே உன்னுடையதுதான். மணிமாறா, கிடைத்திருக்கிற எந்த பொருளையுமே தலைவன் கண்ணில் காட்டாமல் மறைப்பது தவறல்லவா? நீங்கள் இங்கு காண்பது பொருள்கள் அல்ல, உயிர்கள். கொள்ளையிடும் போது நம்மிடம் சிக்கும் உயிர்களை கூட பொருள்களாக கருத வேண்டும் என்பதே இத்தீவின் சட்டம். மன்னிக்கவும், ஒருவேளை அவர்கள் பொருள்களாக கருதப்பட்டாலும் அவைகள் என் சொந்த பொருள்கள் இல்லை. இவை அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. பொருள்களாக இருந்தால் சமமாக பங்கிட வேண்டும். பெண்களாக இருந்தால் பகிரங்கமாக ஏலத்தில் விட்டு எவன் அதிக தொகைக்கு அவர்கள் எடுக்கிறானோ அவனே அவளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவும் சட்டம். நஞ்சப்பா, சம்பிரதாயப்படி இவர்களை ஏலத்தில் விட ஏற்பாடு செய். நஞ்சப்பா பிரபு, இந்த 1,00,000 பொன். லட்சம் பொன்னா? கோடி கொடுக்கலாம் அவளுக்கு. மணிமாறன் கொண்டு வந்திருக்கும் மாணிக்க சிலைக்கு என்னையே கூட விலையாக கொடுக்கலாம். நஞ்சப்பா, அந்த அழகு சிலை என் அந்தப்புறத்தை அலங்கரிக்க வேண்டும். இனி என்றென்றும் அவள்தான் என் இல்லத்தரசி. இன்று இரவு அவள் உங்கள் உறவு, அது என் பொறுப்பு. சபாஷ்! ஒரு சந்தேகம். என்ன? ஏலத்தில் ஒருவேளை போட்டி இருக்குமோ? முட்டாள்,
ஒரு பெண்ணை லட்சம் பொன் கொடுத்து வாங்கக்கூடியவன் இந்த தீவில் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? 1 லட்சம் பொன்னுக்கு மேல் யாரும் விலை கேட்க மாட்டார்கள் என்று கனவு காண்கிறார் என் கணவர். இதோ 1.5 லட்சம் பொன், எடுத்துச் செல். எப்படியாவது அவளை ஏலத்தில் எடுத்து உன்னுடையவளாக்கிக்கொள். நானா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, எனக்காக நீ இதை செய்தே ஆக வேண்டும். பாருங்கள் இந்த பொற்சிலையை. நமது தீவின் வரலாற்றிலேயே இவ்வளவு சிறந்த பேரழகியை இந்த ஏலத்தில் பார்த்ததே இல்லை. இவள் இடையசைத்து ஆடினால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. பாருங்கள் இவளை, நன்றாக பாருங்கள். பாருங்கள் இவளை. ஆடு. ஆட மாட்டாய்? இந்த ஆடல் அழகியை அடையும் பாக்கியம் உங்களில் யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்போம். இவள் விலை 1 பொன். கேளுங்கள், 1 பொன். 10,000 பொன், 50,000 பொன், 50,000. இந்த தொகை இந்த அழகியின் திருவிரலின் விலை 60,000 பொன். 60,000 ஒரு தரம். 70,000. 1 லட்சம் பொன். 1 லட்சம் ஒரு தரம். கேட்பவர்கள் கேட்கலாம், விட்டுவிடப் போகிறேன். ஒரு தரம் 1 லட்சம். 1.5 லட்சம். 1.5 லட்சம் ஒரு தரம். 1 லட்சம் 2 தரம். 2 லட்சம். 2 லட்சமா? ஆமாயா, 2 லட்சம். இவர் கேட்கிறார். 2 லட்சம் ஒரு தரம். ஒரு தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். 2 தரம் 2 லட்சம். விட்டுவிடப் போகிறேன். கேட்பவர்கள் கேட்கலாம். 2 லட்சம் 3 தரம். பாருங்கள், உலகத்தின் ஒரே பாக்கியசாலியை பாருங்கள். இந்த வானத்தின் மின்னலை அடையும் பேரு மதிப்புக்குரிய நமது உபதலைவர் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அழைத்துச் செல்லுங்கள். தில்லுமுல்லு 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 லா 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 லா. தில்லுமுல்லு தில்லுமுல்லு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லுமுல்லு தில்லுமுல்லு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. 1000 நாடகம் 1000 வேஷங்கள். 1000 நாடகம் 1000 வேஷங்கள். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. காலையில் சாமியார், மாலையில் மாமியார். காலையில் சாமியார், மாலையில் மாமியார். தில்லுமுல்லு தில்லுமுல்லு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லுமுல்லு 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 தக்குந்தர்கட 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 தர்கட 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 தர்கட.
ஆளான ஆளில்லையோ அழகான முகமில்லையோ அரும்பான மீசைக்குள்ளே ஆசை வச்ச துறையில்லையோ ஆசை வச்ச துறையில்லையோ ஆசை வச்ச மேலதான் ஆட வந்த ஒன்னாடனா ஆசை வச்ச மேலதான் ஆட வந்த ஒன்னாடனா சாலக்காரிய சரசக்காரிய ஆள பார்த்து பாடி செஞ்சா சாலக்காரிய சரசக்காரிய ஆள பார்த்து பாடு செஞ்சா ஐயாடோ ஐயாடோடி ஆடடியா கண்ணால வட்டாக்கா என்ன ஐயா ஐயாடோ ஐயாடோடி ஆடடியா கண்ணால வட்டாக்கா என்ன ஐயா அந்த போட்ட மழைய போட்ட அளந்து வச்சாண்டு ரவுக்க தச்சாண்டு கொண்ட போட்டு உளுந்து சிரிக்கி எங்க போறாடி என்ன பாருங்க பார்த்ததெல்லாம் போதும் ஐயா பச்சை முடிச்ச ஆளு ஐயா குறைய பாரு என்ன ஜோக்கு கொட்டு பார்த்தா கெட்டேன் நானே ஆசை வச்ச மேலதான் ஆட வந்த ஒன்னாடனா அந்த போட்டா லாபம் இல்ல ஐது வையடியோ ஐது பண்ணடியோ கட்டி குடிடா கட்டி கொடுடா மான குறத்தியடா மனத்தை திருத்திக்கடா நல்ல புத்தி சொல்லுடாப்பா நானும் கெட்ட ஆளுடாப்பா அவனை பார்த்து இவருக்கு என்ன ஒன்னு சாவிடுவாளா நீ ஆசை வச்ச மேலதான் ஆட வந்த ஒன்னாடதான் வாங்க சாமி வளர்ந்த சாமி இங்கே உனக்காச்சு அங்கே எனக்காச்சு அள்ளி போடு அளந்து போடு தொட்டி நிறக்காச்சு கட்டி எடுத்தாச்சு கெட்டிக்கார பொண்டாட்டி நீ 8 பேரை ஏமாத்துவ நடத்து கண்ணு குறத்தி கொண்டு நாட இவரு நம்ம கிட்ட சாரக்காரிய சரசக்காரிய ஆட பார்த்து பாடி செஞ்சா ஐயாடோ ஐயாடோடி ஆடடியா கண்ணால வட்டாக்கா என்ன ஐயா ஐயாடோ ஐயாடோடி ஆடடியா ஐயாடோ ஐயாடோடி ஆடியா சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே
பிறக்கும் சங்கீதமே அது வடிக்கும் கவிதை ஆயிரம் அவை எல்லாம் உன் எண்ணமே என் கண்ணே பூவண்ணமே பதசத சக சகபக பத பதசம் நீரில் சதா நினிரத பபம மகதரிசம் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே சங்கீதமே அது வடிக்கும் கவிதை